one best health policy you've seen work? Insurance. Why is it underrated still? Why people? It is not underrated. Awareness illa. Sorry. Why is there not really much awareness? Is it the duty of a doctor to educate a patient as well? Definitely. Okay. Definitely. ஏன்னா இதில் வந்து நம்மளோட மென்டாலிட்டியே என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு அதே டீ கடை அனாலஜி தான். நம்ம வந்து டீ கடைக்கு போயிட்டு ஒரு 20 ரூபா கொடுத்து நம்ம 20 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா டீ வேணும் எனக்கு. ஓகே. அப்போவே எனக்கு டீ எனக்கு வேணும். ஓகே. அப்புறம் எதுக்கு நான் 20 ரூபா தர்றேன்? ஓகே. நீ வந்து டெய்லி 20 ரூபா பேமெண்ட் பண்ணிட்டு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு டீ அவசரத்துக்கு தேவைப்படும் போது இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு நீ டீ கடைக்காரன்ட்ட போய் சொல்றியா? ஸோ இன்சூரன்ஸ் ஒர்க்ஸ் லைக் திஸ். ஓகே. ஓகே. ஸோ யூ ஹேவ் டு செட் அசைட் அ பார்ட் ஆஃப் யுவர் இன்கம். ஓகே. tax paid or tax free income, whatever. இப்போ tax options எல்லாம் நிறைய வருது இன்சூரன்ஸுக்கு. So you have to set aside a part of your income. Okay. For paying the insurance premium. Fantastic. So you believe that இது வந்து பண்ணி தான் ஆகணும். அதுல நீ ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஓகே. அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நினைச்சுக்கிறோம் நம்ம. It is not an investment. Okay. Investment means you are getting something in return. Okay. நீ நினைச்ச நேரத்துல வந்து நீ பணம் வந்து நீ திரும்ப கிடைக்கும். So this is not a monetary investment, this is an investment on your health. So in what way you cannot consider this as an investment, you don't get your money back. Yes. சரியா? In that way you don't consider this as an investment. But என்னைக்காவது ஒரு நாள் இல்ல அதான். So what are you getting in return? ஸோ இப்போ நீ வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு பாலிசி நீ போடுறேன்னு வச்சுக்க. ஸோ நீ இல்லை சம் அதர் பர்சன் ஒரு பாலிசி 20 லட்ச ரூபாய்க்கு பாலிசி நீங்கள் போடுறீங்க. அந்த ப்ரீமியம் மேபி 20,000 or 50,000 பேஸ்ட் ஆன் த பர்சன்ஸ் ஏஜ். அந்த பர்சனுக்கு வந்து 1 year or 2 years down the line he or she meets with an accident, road traffic accident. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பில் இஸ் 10 lakhs or 15 lakhs. 15 lakhsன்னே வச்சுக்குவோமே. 15 lakhs insurance will pay for it. Exactly. Okay. Insurance will pay for it. At the same time, if you did not have the insurance with you, whatever money you had in the bank, you have to break it and you have to pay. So that way your capital in hand is protected. Yes. Okay. So this is something which is very, very underappreciated, under-penetrated in our society and misunderstood instrument or government policy. Okay. I really didn't expect this answer from you. You know why? Because my next question is, in 10 years down the line, do you think every household in metro, urban area, maybe even to certain extent rural area, insurance வந்து ஒரு எல்லார்கிட்டயும் இருக்குமா? ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் இருக்குமான்றது இருக்கணும்னு சொல்லலாம். Okay. So I can't predict, I can only do wishful thinking. Okay. Everybody should see this also takes out இதுல there are some problems, we can talk about it, but at least ஒரு patient வந்து உள்ள வரும்போது இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் உங்களை உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு இருக்கிற ஒரு சூழ்நிலையில் that patient should not think about money. Okay. And due to lack of money, see money is what ஒரு இடத்துல இருக்குது ஒரு இடத்துல இல்லை. ஒரு இடத்துல இல்லாத இடத்துல வந்து இழப்பு நடக்குது, இருக்கிற இடத்துல வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ ஒரு பேஷண்ட் உள்ளே வரும்போது they should not think about money. Of course we should keep our costs reasonably at a reasonable level. லோன்னு சொல்ல முடியாது, at a reasonable level. But that is my dream. I don't have to bargain with the patient. பண்ண வேண்டியிருக்கு. We have to do. பேஷண்ட் வந்து இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் குறைங்க அப்படின்னு சொல்லுவான். இன்னொரு 2 விஐபிஸை கூப்பிட்டு வருவான், எனக்காக இந்த பேஷண்ட்டோட பில்லை குறைங்க அப்படின்னு விஐபி சொல்லுவான். ஸோ நம்ம எவ்வளோ தான் வந்து மாடரேட்டாக வந்து நம்மளோட ரேட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் வந்து தீஸ் திங்ஸ் ஹேப்பன். ஓகே, அவுட் ஆஃப் அவர் குட் வில் வி டூ சாக்ரிஃபைஸ் a little bit of our profit for the sake of the patient. We are doing that. அது இல்லாமல் இருக்கும். இன்னொரு சினாரியோ வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவ்வளோ செலவாகும் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறம் ஐ கான்ட் அஃபோர்ட் திஸ், ஐ வுட் ராதர் டை அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டெல்லாம் இருக்காங்க. அதுவும் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன்சூரன்ஸ் இஸ் அ மஸ்ட். ஓகே, இப்போது நம்ம ப்ராக்டிஸ்லேயே நம்ம வந்து தெரியும், இப்போ ஒரு நல்ல ஒரு டெர்ஷரி கேர் சென்டரில் போய் ஒரு பில் சொல்கிறாங்கன்னா அங்கே போய் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து இருக்கும்போது ஃபஸ்ட்டு வார்த்தை பில்லி கவுண்டருக்கு வரும்போது சார் டிஸ்கவுண்ட், அது வந்து எந்த விதத்துலையாவது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டு பண்ணதா? இல்லை இந்த மாதிரி வந்து சரி இன்னைக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா நம்ம ஆப்ரேட்டிங் காஸ்ட் இதாயிரும், நம்மளை வந்து பிஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற யோசனையெல்லாம் வந்து
வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுதா, இல்லை அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கறது ஜஸ்டிஃபைடா? ஏன் நம்ம கிட்ட கேட்குறாங்க, அங்கே போனால் வந்து அந்த செக்மெண்ட்டுக்கே ரீச் ஆக மாட்டேங்க, கேட்கறத கட்டிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்தால் மட்டும் சார் பார்த்து பள்ளிக்கிட்டே சொல்லிட்டீங்க, பார்த்து பள்ளி கொடுங்க சார், 2 பேர் கூட்டு பார்த்து பள்ளி கொடுங்க சார் அப்படின்னு. எஸ், இட் இஸ். நம்ம வந்து சரி, ஆஸ் அ ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஷனர் நம்ம வந்து சார்ஜஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது இட் இஸ் பேஸ்ட் ஆன் the quality of care that we are providing. Yes. And it is also based on the demographic of the population. Yes. 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 So நான் வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து என்ன ஒரு கன்சல்டேஷன் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, இல்லை என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் காஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, அதே ஃபீஸ் வந்து நம்ம வந்து நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் the cost of infrastructure is the same. Yes. Yes. ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் என்ன சிமெண்ட் மூட என்ன விற்கிதோ அதே காஸ்ட் தான் வந்து எனக்கும் வருது. அண்ட் இன்ஃபேக்ட் தேர் ஆர் மெனி மோர் டிஃபிகல்ட்டிஸ் இன் த சென்ஸ் தட் சின்ஸ் வி ஆர் இன் அ செமி ரூரல் ஏரியா, மேன் பவர் சோர்ஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் டிஃபிகல்ட். ஸோ நம்ம வந்து நல்லா படித்தவங்க வந்து நமக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னா சிட்டியிலேருந்து அவங்க ட்ராவல் பண்ணி வரணும். யூ ஹேவ் டு பே அ ஹையர் ஃபீஸ். இன்ஃபேக்ட் த காஸ்ட் ஃபார் த ஹெல்த் கேர் ப்ரொவைடர் இஸ் ஆக்சுவலி ஹையர். Okay. And the patient's paying capacity is lower. Okay. ஸோ இது வந்து இட் இஸ் அ பிக் சேலஞ்ச். இதுக்கும் மேலே டிஸ்கவுண்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக கையை கிடைக்கத்தான் செய்யும். ஓகே, ரைட். இப்போது நம்ம வந்து சொன்னோம், நீங்கள் வந்து ரூரல் ஏரியாலேருந்து வரீங்க. இங்கே வந்து இந்த ரூரல் கேர் செக்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு டாக்டராக இந்த ஓட் பேங்க் நான்சென்ஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம்? இப்போ வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மாதிரி முன்னாடி இந்த ஃப்ரீபீஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேசிட்டோம். இப்போ வந்து நம்மக்கிட்டே வராங்க போர் பேஷண்ட்ஸ் வரும்போது, எனக்கு இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்டை எப்படி நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணீங்க? ஒரு காமன் பர்சனாக ஒரு சென்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த ஓட் பேங்க் நான்சென்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், அவங்க வந்து எப்படி நீங்கள் எஜுகேட் பண்ணியிருப்பீங்க? வந்து சொல்லும் போது உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இதுக்கு தான் நான் ஹாஸ்பிட்டலில் பாலிடிக்ஸே பேசுகிறது கிடையாது. அதையும் மீறி யாராவது வந்து பேசுகிறாங்க. சி இட் இஸ் வெரி கவர்மெண்ட் பாலிசி அப்படின்றது வந்து வி டோன்ட் டிட்டர்மின். ஓகே, நம்ம வந்து அதை வந்து விமர்சிக்கலாம், கிரிட்டிசைஸும் பண்ணலாம். பட் ஜனங்களோட மனசை வந்து நம்ம மாற்ற முடியாது. என்னோட இது வந்து இஃப் இட் டஸ் நாட் அஃபெக்ட் மீ, நான் அதில் வந்து நான் எனர்ஜி நான் போட மாட்டேன். என்னோடய கிளினிக்கில் நான் வந்து ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் வந்து நான் இருக்கும்போது, ஒரு கண்ட்ரோல்டு ஸ்பேஸில் இருக்கும்போது ஜனங்களுக்கு என்ன ஃப்ரீபீஸ் கிடைக்கிது அப்படின்றத வந்து இட் ரியலி டஸ் நாட் அஃபெக்ட். அவங்க வந்து வீட்டில் வந்து ஃப்ரீ டிவி வச்சுருக்காங்களா இல்லை இந்த டிவி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரீபீஸ் த கவர்மெண்ட் இஸ் டூயிங் இஸ் தட் மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இட் இஸ் அ குட் திங். ஐ டூ என்கரேஜ். உங்களால் வந்து உங்கள் கிராமத்துலேருந்து என்னோடய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் வந்து மாத்திரை வாங்க முடியலன்னா அவங்க வீடு தேடியே வந்து மருத்துவம் வருது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். குட் திங்ஸ் வி ஹேவ் டு என்கரேஜ். அதே மாதிரி முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் வந்து நம்ம அட்மிஷன்ஸு சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா வி வில் என்கரேஜ். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம இந்த விஷயத்தில் வந்து பாசிட்டிவை மட்டும் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நெகட்டிவ்ஸை வந்து வி கேன் இக்னோர். ஓகே, எனக்கு ஒரு படம் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். அதில் ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஹேவ் 3 டிஃப்ரெண்ட் ஃபாதர்ஸ். ஓகே, அதில் வந்து அந்த அப்பா படத்தில் சமுத்திரக்கனி இருப்பாப்புல, தம்பிராமையா இருப்பாப்புல, உணர்த்து இருப்பாப்புல. இவர் சொல்லுவாப்புல இந்த மாதிரி வந்து நீ என்ன வேணாலும் ஆகுப்பா படிப்பா அப்படின்னு ரொம்ப ஒரு லேட் பேக்கான ஒரு ஃபாதர். தம்பிராமையா பார்த்தீங்கன்னா படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு டாமினண்டான ஃபாதர். இந்த தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு பள்ளிக்கூடம் போகணும், பின்னாடி உட்காரணும், வாத்தி சொல்கிறது கேட்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டு யூ ஃபீல் தட் நம்ம டாக்டர்ஸ் ஆன் சோஷியல் இஷ்யூஸ் வந்து இருக்கிற இடம் தெரியாமல் அவங்க ஒதுக்கிக்கிறாங்களா? அது வந்து இன்னும் டாக்டர்ஸ் வந்து அந்த சோஷியல் இஷ்யூஸ் வந்து பேசுறதுக்கு ஒரு ஸ்டிக்மா அவங்களுக்கு இருக்குதா? ஏன் அவங்க வந்து பேச மாட்டேங்கிறாங்க? ஸ்டிக்மா இஸ் டெஃபினெட்லி தர். இப்போ என்னென்னா நம்ம சோஷியல் இஷ்யூஸ் அப்படின்றது வந்து இப்போ இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு 4-5 வீடு பற்றி எரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ எந்த வீடை வந்து கவனிப்பீங்க? உங்கள் வீடு என்ன, உங்கள் வீடு பற்றி எரியுதுன்னா அதை அணைக்கணும்னு நம்ம நினைப்போம். நம்ம வீட்டை அணைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிற வீட்டை வந்து நம்ம அணைக்கணும்னு நம்ம நினைப்போம். இது என்னென்னா, இன்றைக்கி வந்து வி ஹாவ் அ பாடி ஐஎம்ஏ. நமக்கு வந்து ஐஎம்ஏ பாடி வந்து இட் இஸ் ஒரு வெரி கொஹெசிவ், ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பாடின்னு சொல்லலாம், which is there for the welfare of the doctors. Yes.
It is essential, absolutely essential. My father was extremely active in IMA. அவர் அளவுக்கு இல்லைனாலுமே வந்து நான் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஐ எம் ஆல்சோ ஆக்டிவ் இன் த ஐஎம்ஏ. பட் இதில் வந்து மை ட்ரீம் ஹியர் இஸ் தட் ஒரு இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படின்னு இருக்கிறது வந்து ஒரு டாக்டர்ஸனுடைய ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணுற ஆர்கனைசேஷனாக இல்லாமல் ஒரு சோஷியல் ஜஸ்டிஸுக்காக வந்து ஃபைட் பண்ணுற ஆர்கனைசேஷனாக வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் வி ஆர் ஃபோர்ஸ்ட் டு ஃபைட் ஃபார் அவர் செல்ஃப்ஸ். இப்போ நம்மளோட பிரச்சனையே வந்து நம்மளால் தீர்க்க முடியல. நம்ம இன்றைக்கி டாக்டர்ஸ் வந்து எத்தனை ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து யூனிட்டி தேவைப்படுது. நமக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த பவர், பொலிட்டிக்கல் கேபிட்டல் எல்லாமே வந்து ஒரு டாக்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து தேவைப்படுது. இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். ஸோ இதனால தான் நான் வந்து ஆரம்பத்திலே நான் சொன்னேன் வந்து ஒரு டிமானைசேஷன் ஆஃப் ப்ரைவேட் ஹெல்த் கேர் இல்லாமல் இருந்ததுன்னா we can do so much better. Okay. And that brings me to another question. நம்ம வந்து we are recent days வந்து frequent abuse against doctors by officials ஆ இருக்கட்டும் or by attenders ஆ இருக்கட்டும், that is something we come across all the time. சரி, do you feel that ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படை வந்து கொஞ்சம் ஆன் அ லெவல் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து அங்கே லோக்கல் பாடி கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்டேஷனில் பீப்புள் வந்து கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா டு ப்ரொடெக்ட் த டாக்டர்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட்? ஏன்னா இப்போ திடீர்னு ஒரு 10 பேர் உள்ளே வந்து பூந்து ஒரு டாக்டர் அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த சிங்கிள் பர்சனால் எத்தனை பேர் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஆனால் அடி வாங்கினாலும் கூட நிற்கிறவங்களா பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிளாஷ் வருது, டாக்டர் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வந்து போராட்டத்தை தூக்கிட்டு போகிறோம். ஐ மீன் ஹவு டு வி கோ அபவுட் இட்? ஒரு வேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஜூனியர் டாக்டர்ஸ் பார்க்குறாங்க, அவங்களோட ப்ராக்டிஸில் திடீர்னு நைட் டியூட்டியில் தனியாக இருக்காங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு அந்த மாதிரி ஹாஸ்டைலான ஒரு என்வாயன்மெண்ட் வருதுன்னா ஹவு டு தே கோ அபவுட் இட்? ஓகே, சி ஃபர்ஸ்ட் திங் இஸ் ப்ரிவென்ஷன். ஓகே, இது வந்து ப்ரிவென்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன். பேஷண்ட் அண்ட் டாக்டர் கம்யூனிகேஷன். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட் ஆன் எனிபடி, பட் ஐ எம் சேயிங் தட் அங்கே தான் ஆரம்பிக்குது. ஸோ பேஷண்ட்டுக்கும் டாக்டருக்கும் வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருந்தால் திஸ் கேன் பி அவாய்டட். ஓகே, நாட் இன் ஆல் கேசஸ், பட் இன் மெனி கேசஸ் திஸ் கேன் பி அவாய்டட். ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இல்லாத காரணனால தான் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து உண்டாகுது. ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்து கான்ஃப்ளிக்ட்னு வந்துருச்சுன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு டிஃபெண்ட் தெம்செல்வ்ஸ். இப்போ ஒரு டெர்ஷரி கேர் சென்டர்ஸ், ஒரு கார்பரேட் செட்டப் எல்லாத்துக்குமே வந்து தனியாக செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டீம் இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லாராலையும் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அன் அன்ஃபார்ச்சுனேட் ரியாலிட்டி விச் வி ஹாவ் டு ஃபேஸ். ஏன்னா ஸோ அதனால தான் வந்து ஐ திங்க் ரீசெண்ட் லாஸ் ஹேவ் பீன் ஸ்ட்ரென்தன்ட், especially because of the efforts of Indian Medical Association. Okay. We have to have this gratitude towards Indian Medical Association for fighting with the government, working with the government and advising the government as to formulating we are halfway there, we still have a long way. I still feel it's ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு அசோசியேஷன். ஐஎம்ஏல இருக்கே, மெம்பரா இருக்கீங்க, பட் ஆனா அவங்க பண்ற திங்ஸ் வந்து வெளிய டெஃபினெட்லி நம்ம வந்து என்ன நல்லது நம்ம பண்றோம் அப்படின்றது வந்து ஐஎம்ஏல வந்து என்ன நல்லது பண்றோம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு டாக்டர்ஸுக்கே வந்து அவேர்னஸ் வந்து இல்ல. ஸோ இன் எனி கேஸ் இட் இஸ் அன் லாஸ் ஹேவ் டு பி ஸ்ட்ரென்தன்ட், த டிட்டரண்ட் ஹேஸ் டு பி தேர். ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போது ஒரு கிரீவன்ஸே இருக்கலாம், ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மேலே கிரீவன்ஸ் இருக்கலாம், பட் அதை வந்து அது லீகலாக வந்து அதை பர்சியூ பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேனல் இருக்கணும். பட் அதே மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் தாக்கப்பட்டால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து அசம்பவம் எதுவும் நடந்துச்சுன்னா சிவியர் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டிட்டரண்ட் கண்டிப்பாக வேணும். ஓகே, இந்த ஹெட்லைன் சொல்கிறேன் சரியா, இது எப்படி இன்டர்பிரட் பண்ணீங்கன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், டாக்டர் தாக்கப்பட்டார், டாக்டர் தாக்கினார், சரியா, இது 2 டைட்டில் சரியா. நான் இந்த நெகட்டிவ் டாக்டர் தாக்கினார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹைலைட் ஆகும் சரியா, தாக்கப்பட்டார் விட. பட் அந்த டாக்டர் ஏன் தாக்கினார் அப்படிங்கிறத யாரும் அனலைஸ் பண்ண மாட்டீங்க. டாக்டர் தாக்கலாமா? சி, கஷ்டமான கேள்வி. we are not saints, பட் ஆனா இது வந்து ஒரு இப்போ வந்து நம்ம யங் ஜெனரேஷன் ஜென்ஜியா ஜெட் கிட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க ஜிக்கு அப்புறம் அது ஃபர்தரா ப்ராக்ரஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஜி ஆல்பா, ஜி பீட்டா, ஜி தீட்டா அப்படி ஐ டோன்ட் நோ. சரி, அவங்க வந்து எல்லாம் நம்மளை விட கோகார பசங்களா இருக்காங்க. அவங்க வந்து ஒருவேளை திடீர்னு வந்து அவங்க வந்து இன்சிடென்ட் எல்லாம் ரியாக்ட் பண்ணி
வந்து அடி வாங்கும்போது திருப்பி அடிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா? Do you think doctors don't have the right to react if they get, abused? See, reacting in the sense that, அடிச்சு அடி மட்டும் தான் வாங்கணுமா நம்ம? அப்படி இல்லை. We have a sense of responsibility. Yes. We are responsible human beings. சரி. நமக்கு வந்து எந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு பி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்டு. ஓகே. ஒரு 10 பேர் அடிக்க வந்தான் அப்படின்னா வந்து நம்ம குங்ஃபுலாம் காமிச்சு அவனை அடிச்சு இட் இஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். சினிமாவில் தான் நடக்கும் இதெல்லாம். ஏன்னா வி ஹாவ் டு பி மென்டலி ப்ரிப்பேர்டு ஃபார் எனி சச் இன்சிடென்ட். நம்மளை யாராவது தாக்கினாங்க அப்படின்னா வந்து நம்மளை எப்படி சேஃப்கார்ட் பண்ண போகிறோம், ஹவு வி ஆர் கோயிங் டு ரியாக்ட், தட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு டிட்டர்மின். எலெக்ஷனில் நிற்பீங்களா? நோ. This is the final segment. It's called final. This is called final dose, no filters. Why do you love this job? The gratification that it gives. ஒரு இதில் வந்து நமக்கு ரிசல்ட் என்ன? Okay. The result is the patient getting better. Okay. You are making somebody happy. Okay. Or relieved. So they come to us with a bad feeling and then they go away from us with a good feeling. இதுதான். This is the only thing. This is the only point. What would you tell your younger doctor self? Now you have a time machine. You go back and see a younger Bharath. What do you tell him? Take care of yourself first. Okay. அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து there will be failures. Okay. And there is no way you can prepare for them. Okay. But you can learn from them. Okay. What would you tell? அதாவது இன்னைக்கு MBBS படித்து முடிச்சிட்டாலே ரொம்ப நிறைய வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தப்பான ஒரு ப்ரிசெப்ஷன் இருக்குது. ஒரு MBBS டாக்டருக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? See, you have chosen a path which is very hard. இப்போ நான் சொல்கிற gratification, why I still love this job, இது கிடைக்கிறதுக்கே 20 வருஷம் ஆகும். அண்ட் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைல் கிடைக்கணும் அப்படின்னா அகெயின் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் இட். ஸோ ஹாவ் பேஷன்ஸ். டோன்ட் மெஷர் யுவர் சக்ஸஸ் while comparing it with others. You have your own journey. Okay. Keep at it. Okay. Results will come. Okay. And then உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேசஸ், இதில் நான் தாண்டா கில்லி அப்படிங்கிற மாதிரி உங்கள் சென்டருக்கு இந்த கேஸ் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும், எனக்கு தெரியும் இது வந்து பிரெட் அண்ட் பட்டர் அப்படிங்கிற மாதிரி இது? தட் இஸ் டிஃபிகல்ட் டு சே. ஏன்னா நான் சொல்லு ஸ்னேக் பைட். Yeah, snake bite and poisoning, I can call myself an expert in toxicology. But என்றைக்குமே வந்து as a doctor, this is also one advice to a junior doctor. என்றைக்குமே வந்து இதில் நம்ம கில்லி அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது, நினைக்கக்கூடாது. இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது மற்ற காட்டிலும் சரி, இது வந்தால் நம்மளுக்கு தெரியும் இப்படி தான் அவுட்கம் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்று தெரியல. இல்லை, ஐ டிஸ்அக்ரி. அந்த லைன் ஆஃப் கொஸ்டினிங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைம் in this entire podcast I am disagreeing with your line of questioning. Okay. See, attitude is important. Okay. ஒரு பேஷண்ட் உள்ளே வர்றாங்க அப்படின்னா வந்து ஒரு பாய்சன் கன்சியூம் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா இன்றைக்குமே வந்து ஐ வில் லுக் அட் த பாய்சன், ஐ வில் கோ பேக், ஐ வில் ரெஃபர், ஐ வில் and make sure that I am on the right understanding. Okay. And then only I will proceed. Okay. சரி, அஃப்கோர்ஸ் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் நம்ம எமர்ஜென்சியில் வந்து ஆஸ் அ ரிஃப்ளெக்ஸ் வி டூ எவ்ரி திங். பட் நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து ஐ டு நாட் ஹெசிடேட் டு கோ பேக் அண்ட் ரீட். ஐ டோன்ட் பிலீவ் இதில் வந்து நம்ம வந்து சாம்பியன் அப்படின்ற மாதிரி நம்ம என்றைக்குமே வந்து நான் வந்து திஸ் இஸ் மை கான்ஷியஸாக வந்து நான் நினைக்கிறேன் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், பிகாஸ் தீஸ் ஆர் த லெசன்ஸ் தட் ஐ ஹவ் லேர்ன்ட். There is a very, very thin line between confidence and overconfidence. Arrogance. Yeah, you can say that. Confidence and arrogance, there is a very thin line. I don't want to cross it. I would rather be on the other side than to tip over. So, yes, that is the thing. Okay. Last. Yella pannittu. At the end of the day, if I ask you, maybe at the age of your 80, was it all worth it? Innike nee ketalum it is worth it nu solluven. Okay. See, because it has taken me, although it is now more than 20, it is now 20 years since I passed my MBBS. So now I have reached a point where I can say that
okay, I am deriving sufficient gratification for me to say that yes, I don't regret choosing medicine. That's the first point. Second point, I have reached a level where I can say that I am having a modest but comfortable lifestyle. அப்படின்ற மாதிரி நான் சொல்லலாம். இப்போவே நான் சொல்லிடுறேன், 80 வயசு வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. So it is truly worth it. It is worth it. It is worth it. First of all, ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நிறைய விஷயம் behind the doors பேசியிருப்போம், over the phone பேசியிருப்போம். என்னோட ஆண்டவன் நீங்களே சொல்லிங்க, எப்போ இருந்தாலும் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலிடேஷனுக்காக அப்படி கிடையாது. I got tremendous respect for you and நான் இது சொன்னாலும் உடனே சொல்லுவீங்க, மிகைப்படுத்தி சொல்கிறீங்க, இட்ஸ் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க்னு சொல்லிட்டு. பட் யூ பின் தேர் ஃபார் மீ. என்னோட குரூப்பில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹோம். அண்ட் பிஃபோர் ஐ லீவ் யூ வித் திஸ் நோட் லிட்டில் பிட் அபவுட் த சர்வீஸ் வி ஆர் டூயிங். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டாக் அபவுட் டாக்டர் ஆன் வீல்ஸ். ஜஸ்ட் ஓவராலாக இந்த ஹோம் ஹெல்த் கேர் சர்வீசஸ் நாங்கள் ஹோம் கேரை வீட்டில் கொண்டு போய் ஹெல்த் கேரை வீட்டில் கொண்டு போய் நம்ம ஹோம் கேரை டெலிவர் பண்ணுறோம். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் 10 years down the line? Do you think this will be the next big thing? No, I don't know if it will be the next big thing, but I think this is one very essential aspect that is unaddressed in our society. இது கண்டிப்பாக இது தேவை. இருமல் சளிக்கு காய்ச்சல் இருமல் சளிக்கு இன்னைக்கு ஃபோனில் டாக்டரை கேட்டு மருந்து வாங்கிக்கிறாங்க. பட் வாட் அபவுட் பீப்புள் ஹூ கான்ட் கம் டு த ஹாஸ்பிட்டல், who are having that difficulty? டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியாது அப்படின்னு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இதை இந்த திஸ் இஸ் அ ப்ராப்ளம், how are we going to solve it? அப்படின்னா home health care is essential. It is essential and I think it is still very very uncharted. Yeah, you can call it uncharted territory. You can call it very என்ன சொல்றது, ஒரு under serviced aspect of our health care. That's fantastic. So thank you for coming home and thank you for giving me your time, in your busy schedule. I appreciate it so much and ரொம்ப நன்றி. Thank you for calling me for a candid talk. ஏன்னா நான் எப்போவுமே செமினாருக்கு போகணும் அப்படின்னா ஒரு 10 நாள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பவர் பாயிண்ட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி பேச போகிறேன் அப்படின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் போவேன். இந்த தடவை கொஸ்டின் பேப்பரே லீக் பண்ணலாம். ஸோ இந்த தடவை கேஷுவலாக பேசிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐம் லைக் ரியலி ஹாப்பி. So one thing you want to tell junior doctors, young doctors who are struggling in life, who are having bad thoughts, suicidal thoughts, who are in depression, இந்த ஃபீல்டில் ஏன் எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற நம்ம யங் பட்டிங் சாப்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? I do see a lot of young doctors struggling in நிறைய aspects, like ஒரு lack of professional development. நிறைய பேர் பிஜி சீட் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க. So you have to make your own path, seek help and it will be given. This is what I believe. I don't know where this help will come from. Even I never knew where this when I was having difficulty, I did not know where the help will come from. Up to a certain stage my father was there. After that I was on my own. But yes, have faith. So you're in a profession which is I still consider it very noble. I don't know if my patients or the society has the same perception, but I still consider it very noble and keep at it. There is light at the end of the tunnel. Fantastic. And thank you for participating in Honestly with Swami, and I appreciate it. And I'm happy. Thanks. Okay. Very, very happy to see you. Happy to be here. Pleasure is all mine. Thank you so much.